ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சிறப்பான விழாவில் நீங்கள் எங்கள் எல்லாரும் கூடயும் கலந்துக்கிறதுல. அண்ட் ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் ஆஃப் ஹானர் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு விழாவை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக்குனதில். அண்ட் நான் ஒரு சினிமா ரசிகனாக தான் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி பார்த்து வியர்ந்து பிரமித்த சினிமா ஒரு ரசிகனாக இங்கே இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த நிறைய நல்ல உள்ளங்களால் தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அது குறிப்பாக 2 பேர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பழனி பிரதர், இங்கே இருக்கீங்க பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். உங்கள் மூலமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்துச்சு. செந்தில் சார் காளிதாஸ் 1 ஹிட்டுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஃபேஸ் போகணும்னு அவசியம் இல்லை, எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிருக்கலாம். ஆனால் இதை நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னை நம்பி கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஒர்க் எத்திக்கு நான் பக்கத்துலேருந்து நிறையா பார்த்துருக்கேன். பார்த்தா தான் ஹெட் மாஸ்டர் மாதிரி பயங்கர டெரராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை. ஆனால் டைமிங்ஸில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க சார். 6 மணிக்கு தான் விடுவீங்க. அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கும் ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கு முன்னாடி விட்டதே இல்லை எங்கள் யாரையும். வேற வழி இல்லை, இவ்வளோ நாள் சொல்ல முடியலையே. தேங்க்யூ சார். உங்களோட எஃபர்ட் அண்ட் ஒர்க் எத்திக் அண்ட் ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருந்தீங்க சார். நாங்களாம் காலைல 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்தாலும் நீங்கள் 2:30 மணிக்கு கரெக்டாக ஆஜராகிடுவீங்க. அண்ட் உங்களோட ப்ரீ பிளான், உங்களோட விஷனை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம் சார். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள் அண்ட் டாக்டர் யோகேஸ்வரன் அண்ட் நாராயணசாமி அங்கிள்னு சொல்லிட்டா இல்லை அவங்க சார்ன்னு சொல்லிட்டா? ஆமாங்க, அவரை வந்து ப்ரொடியூசர் சார்ன்ட்டு அவரை மட்டும் அங்கிள்ன்றீங்க. இல்லை, அதுக்கப்புறம் வரேன் இதுக்கு. சரி, ஓகே. அண்ட் தேங்க்யூ. அண்ட் எங்களோட அமேசிங் காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சுரேஷ் பாலா சார் ஆள் பார்த்தா குழந்த மாதிரி இருப்பாப்புல, ஆனால் கேமரா மட்டும் கையில் வந்துருச்சுன்னா அன்னியன் உள்ளே போன மாதிரி ஒரு வேற லெவலில் ஆகிடுவாப்புல. சார் தேங்க்யூ சார். உங்களோட ஒர்க்கை நான் காளிதாஸ் 1லையும் சரி மிரர்லையும் சரி ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அண்ட் நமக்காக ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சிங்கிள் ஷாட்ஸ் படத்தில் நிறையா கொடுத்துருக்கீங்க. அண்ட் நிறைய த்ரில்லர் ஃபிலிமுக்காகவே கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் வச்சுருந்தீங்க. அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களோட ஒர்க் பண்ணதில். அண்ட் மேலும் மேலும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்தது எங்கள் எடிட்டர் புவன் சீனிவாசன் சார். அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நான் நிஜமாலே ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினச்சேன். ஏன்னா கரெக்டாக ஷார்ட் போயிட்டு இருக்கிறப்ப பூனை வந்த மாதிரி ஒரு கேஷுவலாக ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும். நான் பழனி பிரதர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருங்க அவர் சீனில் இருக்காப்லையே ஆர்டிஸ்டான்னு. அப்புறம் தான் சொன்னப்பல, பிரதர் அவர் எடிட்டர் பிரதர் அப்படின்னு. பயங்கர குவாய்ட்டாக ஒரு கூலாக ரிலாக்ஸ்டாக இருப்பாப்புல. நான் நினச்சேன் எடிட்டர்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்கன்னு. ஆனால் அதெல்லாமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு காமான எடிட்டராக இருந்தாப்புல. நமக்கு நிறைய இன்சைட்ஸ் அண்ட் இன்புட் நிறையா கொடுத்தாங்க. அண்ட் அவரோட கைவண்ணங்களால் தான் கரெக்டான ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் டைமில் நம்ம படம் வந்திருக்கு. தேங்க்யூ புவன் சீனிவாசன் சார். அண்ட் அடுத்தது எங்கள் சாம் சிஎஸ் பிரதர் சார். currently you are one of the most wanted and most hottest musicians throughout the country. Thank you sir. And உங்களோட ஸ்டைலை நான் இப்போ ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். தேங்க்யூ. த்ரில்லருக்கு எப்படி நீங்கள் நிறைய நல்ல ஒரு எக்ஸிலரேட்டிங்கான பிஜிஎம்ஸ் தரீங்களோ அதே மாதிரி பக்கத்தில் பியூட்டிஃபுல்லான சாங்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் என்னோட டெபியூ ஃபிலிமில் சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போட்டதை நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அஸ் ஆர் ஃபிலிம் அண்ட் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் சாரி மோகன் ராஜா சார், உங்களை மென்ஷன் பண்ண மாதிரி லிரிக்ஸிஸ்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் கூட அடுத்த படத்துலையும் ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். பீட் நாங்காலி ஆகட்டும் ரொம்ப கேட்டு ரசிச்சிருக்கேன். அண்ட் தேங்க்யூ. அண்ட் சாம்சியா சார், நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ நான் சின்ன பையன் தான் சார். நான் ஸ்கூலில் தான் இருந்தேன். என் ஒய்ஃப் அப்போ லவ் பண்ணிருக்கிறப்போ கண்ணம்மா ஒன்று அந்த பாட்டை தான் சார் ஆக்சுவலாக அவங்க நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அந்த மாதிரி நிறைய மெமரிஸும் கொடுத்துருக்கீங்க. எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ, எங்கள் பரத் அண்ணங்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் சாந்தனு அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எங்கேருந்து பார்த்தாலும் துண்டாக தெரியுறீங்கண்ணா. உங்கள் லுக்லேயே ஆகட்டும் ஸ்டைல்லே ஆகட்டும் நீங்கள் கான்ஃபிடென்ஸை கேரி பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ஆக்டிங் அண்ட் உங்கள் 555 படம் பார்த்துட்டு எனக்கு 6 பேக் வேணும்னு சுற்றிட்டு இருந்த பல கேரக்டரில் நானும் ஒருத்தன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா, நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அப்போது நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் நியூ என்ட்ரண்ட்டாக வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ண எப்படி நினச்சிப்பாங்களோன்னு. பட் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நிறைய இன்சைட்ஸ் நீங்களே இறங்கி வந்து எனக்கு கொடுத்தது
புதுசாக வர எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பல சக்ஸஸ் பார்க்கணும். அண்ட் தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ அண்ட் ஃபார் கைடிங் இஸ். அண்ட் படத்தோட 3 ஹீரோயின்ஸ் பவானி, அபர்நிதி அண்ட் சங்கீதா மேம். பவானி இப்போ தான் ஹாட்ஸ்பாட்டில் க்யூட் அண்ட் பப்ளி கேர்லாக பண்ணீங்க. இதில் அப்படியே ஆப்போசிட்டாக திமிரு படத்தில் ஸ்ரீயா ரெட்டி மேம் எலை இசுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கர ஒரு ரக்கட் கேர்லாக இல்லை இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க பவானி. தி வே யூ கேரி த கேரக்டர் வாஸ் அமேசிங். பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ காமான ஃபேஸ்லையா இவ்வளோ ரக்கடான கேரக்டருக்குன்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் சங்கீதா மேம், மேம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ நான் நிஜமாக நான் பிறக்கவே இல்லை மேம். நான் 2K கிட்ட தான். ஸோ டிவியில் தான் மேம் உங்களை பார்த்தேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் நான் சின்ன பையனாக்கிறப்ப பார்த்தப்போ நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்தீங்க. இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்கீங்க மேம். அந்த டிப்ஸை கொஞ்சம் எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம், எஸ்பெஷலி இன் மை டெபியூ ஃபிலிம். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய மோட்டிவேட்டிங்காக நிறைய சொன்னீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் when it was coming from a senior artist and I felt really encouraged and motivated ma'am. Thank you so much. And அபர்நிதி இப்போ தான் ரத்த கலவியாக வெஞ்சின்ஸில் பண்ணி முடிச்சிங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வெஞ்சின்ஸ். நல்ல ரிசப்ஷன் வந்திருக்கு. இதில் அப்படியே ஆப்போசிட்டாக ரக்கட் கேர்ள்லேருந்து சாக்லேட் கேர்லாக பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இருக்கப்பட்டிலேருந்து எப்படி பாடியை குறைச்சி எப்படி ஒரு கேரக்டருக்கு அடாப்ட் ஆனீங்கன்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் இட். அண்ட் அடுத்தது கண்டிப்பாக எங்கள் சிங்கம் ஜெயவேல் அண்ணன் உங்களை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். காளிதாஸ் 1ல் எப்படி எல்லாரையும் சிரிக்க வச்சிங்களோ அதே மாதிரி சீரியஸாக போன டீசரில் கடைசியில் உங்கள் கவுண்டரை உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. நான் புது ஆர்டிஸ்ட்டாக வந்தப்போ நிறைய செட்டிலெல்லாம் சீனியராக இருந்தப்போ உங்கள் கூட தான் அதிகமாக ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். நிறைய டேரக்டராக இருந்து இப்போ நிறைய ஆர்டிஸ்டாகவும் பிஸியாக இருக்கீங்க. ஸோ நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. உங்களோட பேசின விஷயங்களாகட்டும், உங்களோட ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ் ஆகட்டும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் ஆனந்த் நாக் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஷார்ட்ஸ் பார்த்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணீங்க. நிறைய நல்ல லைனப்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் டு மீ ஆல்சோ. நிறைய அட்வைஸ் கொடுத்தீங்க. அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணது கொஞ்சமாக இருந்தாலும் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. கேரவனில் உங்களோட பேசினது எல்லாமே. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் படத்தில் 2 குட்டீஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சைல்டு ஆர்டிஸ்ட். அவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறையா நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸ்பெஷலி சன்யுக்தா அண்ட் தனிஷா அவங்க அப்பாவோட வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா க்யூட்டாக படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் கடைசியாக எங்கள் தயாரிப்பாளர் திரு செந்தில் சார் அவர்கள், அப்பா தேங்க்யூ. இதை நான் நிறைய மேடையில் சொன்னதில்லை. இப்போ கூட கரெக்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. உங்களுக்கும் எனக்கு நிறைய சண்டை தான் வந்திருக்கு. பட் ஆனால் நிறைய இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நிறைய என்கரேஜ் பண்ணியிருந்தேங்க. என்ன சண்டை நமக்குள்ளே வந்தாலும் என் பையனுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு என்னோட சஜஷன் கேட்டு ஏற்றுக்கிட்டு எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் நாராயணசாமி அங்கிள் அண்ட் டாக்டர் என் யோகேஸ்வரன், தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருந்ததுனால தான் படம் ரொம்ப அன்வேவரிங்காக சூப்பராக நடந்துச்சு. எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. நாராயணசாமி அங்கிள், நாங்கள் இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ எப்படி பண்ண போகிறோன்னு குழப்பத்தில் இருந்தப்போ கார்த்திக்காக நான் பண்ணுறேன்னு வந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ அங்கிள். இட் வாஸ் ரியலி நைஸ் இந்த 2 வருஷம் உங்களோட இந்த ட்ராவல். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நிறைய நல்ல படங்கள் உங்களோட ஆதரவில் தான் மக்கள்கிட்ட போய் சேருது. அதே மாதிரி ஆதரவு நீங்கள் எங்கள் படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் இது எனக்கு முதல் மேடை. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் யாரையாச்சும் மென்ஷன் பண்ண மறந்துருந்தா வடிவேல் சார் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் அம்மா, சித்தி, சித்தப்பா. ஸோ உங்கள் எல்லாரோட ஜேர்னியை நான் ரொம்ப க்ளோஸில் பார்த்துருக்கேன். இந்த ஒரு 2 வருஷத்தில் நான் உங்கள் எல்லாரையும் நிறைய தொல்லையும் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் பேஷண்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மம்மி, சித்தி, சித்தப்பா, தம்பிங்க எல்லாருக்கும். அண்ட் கடைசியாக ஒரு பர்சனை பற்றி நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி வீட்டுக்கு போனால் எனக்கு கண்டிப்பாக அடி இருக்கும். ஸோ தீபு, தேங்க்யூ ஸோ மச். இந்த காளிதாஸ் படமாக இருக்கட்டும், டார்க்கில் ஷூட் பண்ணும்போதும் நிறையா அன்டைமில் ஃபோன் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது எல்லாம் ஒரு பதட்டத்தில். தேங்க்யூ ஃபார் ஸ்டிக்கிங் த்ரூ அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவிங் மை ஃபேஷன் சென்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கல்யாண் ப்ரோ அண்ட் கணேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இயர். அண்ட் கணேஷ் ப்ரோ எனக்காக நிறையா ரொம்ப நல்ல இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து சினிமாக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு கேமராவில் பார்த்தது அவர் தான். ஸோ தேங்க்யூ கல்யாண் ப்ரோ அண்ட் கணேஷ் ப்ரோ. அவ்வளோதானே? யார் மறந்துடுச்சடி? கண்ணன் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.
சாரி மறந்துட்டேன், அதான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் மேடைங்கனால லைட்டாக உள்ள ஒரே பட்டாம்பூச்சியாக பறக்குது. பார்த்தா அப்படி தெரியலையே. ஃபர்ஸ்ட் படம் டெபியூ படத்தோடைய ஸ்டேஜ் மாதிரி இல்லையே இவருக்கு. ஆ? கட 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 கடன்னு பேசிட்டீங்களே. இல்லாட்டி மனப்படம் பண்ணி வச்சதெல்லாம் மறந்துடும்ல. வேற யாராவது இருக்காங்களா, யோசிக்கிறீங்களா? இல்லை யோசிச்சா ரொம்ப நேரம் ஆயிடுங்க. அதான் பட் சூப்பருங்க. ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கணும் அஜய்க்கு. சீரியஸ்லி ஒரு அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மாதிரியே இல்லை. இட்ஸ் ஸோ கூல் அண்ட் கேஷுவல். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. செந்தில் சார் உங்ககிட்ட தான் சார் கேட்கணும். பார்த்தீங்களா எப்படி பேசுறாரு, பயங்கரமா ரசிக்கிறீங்க இல்லையா? நான் பேச மாட்டேன், அவர் பேசுவாருன்றாரு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் சார், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அஜய் அவர்களை குழந்தையா கையில் எடுக்கும்போது அந்த மூமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மறந்துருக்க மாட்டீங்க. இப்போ அந்த குழந்தைய சினிமாவுக்கு கதாநாயகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபுல் வளர்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூமெண்ட் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு? சிரிப்புலேயே எல்லாத்தையும் முடிக்கக்கூடாது சார், கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் சார். பையனை பற்றி ஒரு 2 வார்த்தை சார். விட்ட பையன் பேசிடுவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் அஜய் வெயிட் சார். நான் பேச மாட்டேன், அவன் பேசுறான். சார் அந்த குழந்தையோடைய வளர்ச்சியை நீங்க எவ்வளவு பார்த்திருப்பீங்க சார். இப்ப ஃபைனலி நீங்க சினிமாக்கு ஒரு கதாநாயகனா இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? ரொம்ப இறைவனுக்கு மிக்க நன்றி. நன்றியா சார்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். மைக். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவன் வந்து சின்சியரா காலம் தவறாம கரெக்டா எந்த ஷூட்டிங் போய் என்ன பண்ணணும் பக்காவா இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் ஃபாதரா சார் நீங்க? பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஆனா அதே நேரத்துல ஒரு சாஃப்டான சைடும் இருக்கு. நாங்க பார்த்ததெல்லாம் சாஃப்டான சைடா தான் இருக்கே சார். பார்த்தா ஸ்ட்ரிக்ட் மாதிரியே தெரியலையே. நான் தான் பேசவே மாட்டேனே. எப்படி சும்மா சொல்லாதீங்க சார், ஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லாதீங்க அஜய். எதுக்கு அப்படி சொல்றீங்க? எந்த மேடையில பேசி பார்த்துருக்கீங்க? இல்ல சார், நான் பார்த்தது இல்லை சார். அவரை சும்மா எல்லாம் ஸ்ட்ரிக்ட்னு சொல்லாதீங்க. பரத் சார் அவர் ஸ்ட்ரிக்டா? செந்தில் சார் ஸ்ட்ரிக்டா? எல்லாருமே ஜாலியா தான் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு விஷயத்த நான் அப்பாவுக்கு இங்கே சொல்லியே ஆகணும். நீங்கள் இல்லாமல் இந்த இடத்துல நான் இல்லை. சின்ன வயசுலேருந்து உங்களோட ஜேர்னி, சித்தப்பாவோட ஜேர்னி எல்லாமே சொல்லி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. நீங்கள் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. இது நேருக்கு நேர் சொல்ல முடியலை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பசங்களுக்கும் அப்பாவுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். பட் ஆனால் இந்த மூமெண்ட்டில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். தேங்க்யூப்பா ஃபார் எவ்ரி திங். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஐ நோ ஹவு வி டிட் தட் சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேன். அண்ட் பரத் சார், சாருன்னு கூப்பிட்றேன் சார். 23 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து போலீஸ் கேரக்டர். ஸோ ஷார்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபன்னாக இருப்பீங்க. பட் சீன் வைஸ் ரொம்ப போல்டாக, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க. ஸோ இட்ஸ் பீன் 23 இயர்ஸ் டு கிராசிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி உங்கள் கூட சேர்ந்து படம் பண்ணது. ரொம்ப ஹாப்பி. அண்ட் பவானி, ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப அந்த மாதிரி ஒரு டஸ்கி டோன், எல்லாமே ஒரு வேற ஒரு பெர்ஃபார்மராக பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபிலிமில் யூ டோட்டலி டிட் போல்ட் அண்ட் யூ கேரிட் த ரோல் வெரி வெல். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. அண்ட் டுடேஸ் ஹீரோ சாம் சிஎஸ் சார். அண்ட் இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லேருந்து, சாரி அதே பட் நான் ரொம்பவே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் உங்களோட சாங்ஸ் தான் அதிகமாக ப்ளே பண்ணி கேட்பேன். அது உங்கள்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் லவ் சாங் பண்ணியிருக்குங்கும் போது உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் என்ஜாய் தட். அண்ட் பா ரஞ்சித் சார் வந்திருக்காங்க. அண்ட் ஹரிஷ் கல்யாண் சார், சாந்தனு சார், அப்புறம் எஸ்ஆர் பிரபு சார், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் என்டையர் டீம் டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் திஸ் இஸ் வெரி பிக் சக்ஸஸ். காளிதாஸ் 2, காளிதாஸ் 1 விட எல்லாருக்குமே ரொம்பவே இது கனெக்ட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸான ஃபில்ம். ஸோ எங்கே எந்த விஷயம் கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளால் அஷ்யூம் பண்ணவே முடியாது. ஸோ டூ சப்போர்ட். அண்ட் இந்த ஃபிலிம் April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ஐ லைக் யூ. இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ சார். செந்தில் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காளிதாஸ் 3 வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இதில் என்னை கொலை பண்ணலை. காளிதாஸ் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக கேரக்டர் கொடுங்க சார். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ
ஸோ ரொம்பவே ஹாப்பி நீங்கள் இதில் வந்து ஹானர் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பி. யூ லுக் வெரி க்யூட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எடுத்து லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை, எதாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் யூ டூயிங் அ கிரேட் ஜாப். ஸோ இப்போ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. காளிதாஸ் 2 படத்தை பாருங்கன்றத 2 இமோஷன்ஸில் வேரியேஷன்ஸில் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்குற மாதிரி எனக்கு ஒன்று சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வேரியேஷன் 2 2 வேரியேஷன் கொடுக்கணும். ஒன்று வந்து ஒரு ஹாப்பியாக சாந்தமாக படத்தை பார்த்துருங்க. ஆடியன்ஸ் கிட்ட வெல்கம் பண்ணணும், நீங்கள் தியேட்டருக்கு வர வைக்கணும். இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு தான் அங்கே வரும். ஓகே, அடுத்தது இன்னொரு வேரியேஷன், ஏதாவது ஒன்று த்ரில்லர் மூவினால வேற என்ன ஒரு பதட்டத்தோட கூட கேட்கலாம். எப்படி ஏதாவது ஒரு 2 வேரியேஷன் நீங்கள் கொடுங்க, 2 இமோஷன். ஓகேயா? எஸ் ப்ளீஸ். ஆடியன்ஸை பார்த்து நீங்கள் வெல்கம் பண்ணணும். சூப்பர்மா. April 10th ரிலீஸ் ஆகுது. April 10th ரிலீஸ் ஆகுது. April 10th ரிலீஸ் ஆகுது. வேரியேஷன் வந்துடுச்சா? இன்னும் வேணுமா? April 10th ரிலீஸ் ஆகுது. டைரக்ட் செந்தில் சார், பரத் சார், பவானி மேம், சங்கீதா மேம், சாம், மை பேர் அஜய். ஸோ April 10th ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்த படத்தில் முக்கால்வாசி அலை தான் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் April 10. தேங்க்யூ. இந்த அரங்கில் நிறைய பேர் இருக்கீங்க. பட் எல்லாரை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு நபர் நான் தான். ஏன்னா ஒரு 25-26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழில் ஒரு படம் பண்ணி அதோட லான்ச்சில் நான் இருக்கிறது வந்து இன்னும் என்னால் நான் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், நம்ப முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு. என்னை நம்பி என்னை தேடி வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி, எனக்கு பிடிச்ச ஜானர் இது, ஸோ இதை நான் பண்ணுவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சதுனால என்னுடைய முதல் நன்றி அவருக்கு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே வீட்டில் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்து நிறைய வெற்றி படங்கள் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். காட் பிளெஸ் யூ. என்னோட இந்த ஹோல் டீம், காளிதாஸ் 2 டீமுக்கு என்னுடைய நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா நான் 85 to 90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்லாம் தென்னாவட்டாக இருப்பேன். நைட்டு முழுகி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார் சுரேஷ் சார்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும், சரி எப்படியா முழிச்சுக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்பவும் ஆக்டிவாக, ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லா ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் பரத் ப்ரோ. ஃபஸ்ட்டு டே ஃபோட்டோ ஷூட்க்கு வரும்போது நான் ரொம்ப அப்படியே இறுக்கமாக வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஏன்னா ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழில் பண்ணுறோம், செட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அது முதல் படமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீனியர்ஸாக தோணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து பரத் படம் பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி இது வெல் சீசன்ட் ஆக்டர் அவங்க. ஸோ நான் உள்ளே நுழையும் போது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்து வந்தால் அது பரத் வந்து அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரோட மூவ் பண்ண. இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைட் போய்கிட்டே இருக்குது, லாஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டே இருக்காங்க. டைம் ஆகுது, பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னார். பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், எனக்கு நாளை கிரிக்கெட் மேட்ச் இருக்குது. எப்படி நாளைக்கு நீங்கள் ரீச் ஆவீங்க சென்னையில், ரொம்ப கஷ்டமாச்சு. இல்லை, நான் பஸ்ஸில் ஏறி போய் கோயம்பேட்டில் இறங்கி வீட்டுக்கு போயிடுவேன்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். அவ்வளோ ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன்.
எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து உங்களோட ஒர்க் பண்ணது நான் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனால் ஸ்க்ரீனில் வந்து நம்பவே மாட்டேன் உங்களை நான். மாஸாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அஜய். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஒன் ஸ்க்ரீன். எனிவே அண்ட் பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். திங் இஸ் கேமரா ரோல்னு சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அங்கே, அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ சச் அ சென்சிபிள் ஆக்டர் ஷி இஸ். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அபர்ணதி இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். என்னென்னா நான் வீட்டில் இருந்து வெளியில் போகிறோமே அப்படின்ற ஃபீலே இல்லாமல் வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கேஷுவலாக ஷீ யூஸ் டு ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ரொம்ப கேஷுவலாக வீட்டில் நம்ம கூட எல்லாரும் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாகவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் இது முதல் படம் தான், அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஜென்ரலாக இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா இது மியூசிக்கே இல்லாமல் பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்லை கொடுக்கும். அதில் எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்கில் நான் இதை பண்ணுறேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை 10th ஏப்ரல்லேருந்து பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சும்மா வீட்டில் இருந்தே நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேறு, பட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்துட்டு அந்த எஃபெக்டை பற்றி பேசுகிறது வேறு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எல்லோரும் இங்கே வந்ததுக்கு நன்றி.